ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி நாம் அதை உணரணும். கிளிக் பண்ண ரெடியா இருக்கணும். அதுக்காக காத்திருக்கணும். அப்படின்னா தள்ளிய வாயில் தான் நீ எல்லாம் நல்ல தெரியும். செல்வம் போட்டிக்காக யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் கற்றுக்கலாம். நிழலின் வெளிச்சத்தில் நீ கலந்து ரசிக்க கற்றுக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்திலையும் அழகு இல்லாததுன்னு கிடையவே கிடையாது. மனுஷன் இயற்கை எல்லாமே அழகுள்ள பொக்கிஷம். அந்த அற்புதமான அழகை பார்க்கறதுக்கு உணர்றதுக்கு தனித்துவமான பார்வை நம்மளோட கண்களுக்கு இருக்கணும். അഡ്വൈസ് ചെയ്യാമെന്ന് വിചാരിക്കില്ല. ഞാനൊരു കാര്യം പറയാം. എന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് ഞാൻ പഠിച്ചൊരു പാഠമുണ്ട്. നമുക്ക് സന്തോഷം തരുന്ന കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തങ്ങ് ജീവിച്ചാൽ വലിയ കുഴപ്പങ്ങളൊന്നും ഇല്ലാതെ പോവാം. ഈ ആവശ്യമില്ലാത്ത ഭാരമൊക്കെ എടുത്ത് തലയിൽ വെച്ചാലേ മനസ്സും ശരീരവും ഒക്കെ അങ്ങ് സിക്കാവും. അതുകൊണ്ട് വേണ്ടെന്ന് തോന്നി അങ്ങ് വിട്ടേക്കണം. You know one thing, Mr. Prabhakar? What is the best thing in the world? இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தாங்க. ஏண்டா காசு பணம் சேர்க்காம இப்படி பக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வயசானதுக்கு அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. It just turned my world. சார், வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க. வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும். அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு உரிமையே இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. அன்னைக்கு முடிவு பண்ண சார். ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். You go ahead, I'm coming. Mr. Prabhakar, அவங்க வெள்ளக்காரங்க மாதிரி 6 மாசம் வேலை செய்வானுங்க. அந்த பணத்தை எடுத்து போய் ஊரை சுத்துவானுங்க. மறுபடியும் மாடு மாதிரி வந்து வேலை செய்வானுங்க. அவனுங்களை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா தான் இருக்கும்.